காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே தாத்தாவால் காவேரியை பார்க்காம இருக்க முடியல. அதனால தாத்தா வந்துட்டு காவேரியை பார்க்கணுன்னு சொல்லி இங்கே வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு அந்த தாத்தாவை பார்த்துட்டு விஜய் சந்தோஷத்தோட உள்ளே வாங்க தாத்தா அப்படின்னு கூப்பிடும்போது எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படிமா இருக்க சாரதா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே எல்லார்கிட்டையும் பேசிட்டு விஜய் பார்க்குறாங்க. விஜய் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும். அவன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன். இங்கே காவேரியை விட்டுட்டு அவன் அந்த வீட்டில் இருந்தால் மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறத பார்த்து இந்த தாத்தாவால் நிம்மதியாக இருக்க முடியாது. காவேரி, நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா. விஜய் என்கிட்ட ஃபோனில் பேசினான் அப்படின்னு சொல்லும்போது நல்லா சொல்லுங்க தாத்தா, நான் உங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு வந்துட்டதா நினச்சி இவளே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா காவேரி, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காவேரி கூட விஜய் சேர்ந்து இருக்கிறது சந்தோஷம்தான். என்ன ஒன்று, எனக்கு கொள்ளு பேரனோ இல்லை கொள்ளு பேத்தியோ பிறக்க போகிற சந்தோஷம் நிறையவே இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காவேரி நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அது எதுவுமே இப்போதைக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்ல தாத்தா கவலைப்படாதீங்க தாத்தா, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பிறக்க போகிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா விஜய், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேசிட்டு போகலான் தான் சொல்லும்போது அந்த நேரத்தில் அங்கே யமுனாவுமே இருக்காங்க. அங்கே கங்காவை பார்த்துட்டு கங்கா பக்கத்தில் போய் இவர் என்ன புதுசாக பேச போகிறாருன்னு தெரியலையக்கா. ஏற்கனவே இங்கே விஜய் மாமா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உனக்கும் இங்கே குமரன் மாமாவுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை குறைஞ்சிட்டே போகுது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னது தான், நீ இதை தக்க வச்சுக்கலனா அப்புறம் எல்லாமே உன்னை விட்டு போயிடுங்கக்கா அப்படின்னு சொல்லி யமுனா வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. தாத்தா என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே விஜய் கேட்க என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற வாரிசுப்பா, அதை வரவேற்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கணும். உனக்கு அந்த வீட்டில் வந்து இருக்க விருப்பம் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. ஆனால் ஒரு பெரிய மண்டபத்தில் இங்கே காவேரிக்கு நலங்கு வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த தாத்தாவுடைய இந்த ஆசையாவது நீங்கள் நிறைவேற்றலாம்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜய் காவேரியை பார்க்குறாங்க. காவேரி அம்மாவை பார்க்குறாங்க. அது எப்படிங்க, ஏற்கனவே பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது அது அவங்கவங்க பேசுகிற விதம், அது அவங்களோட முடிஞ்சிட்டு போகட்டுமே. கல்யாணி பேசினது தப்புதாம்மா, அதுக்கு நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்போ இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா என்ன தாத்தா பேச்சுதலான்னு எங்கள் விஜய் எங்கள் தாத்தாவை பார்த்து கேட்குறாங்க. உண்மைதானப்பா விஜய், எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. அதனால தான்ப்பா விஜய் நானும் கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக ஒத்துக்காப்பாப்பா இப்படின்னு சொல்லும்போது இதை விஜய் வந்துட்டு இங்கே தாத்தாவுக்காக இதை மட்டும் செய்யலாமே காவேரி அப்படின்னு சொல்ல காவேரியும் சரின்னு தலையாட்டுறாங்க. அங்கே அவங்க அம்மா சாரதாவும் பாட்டியுமே சரின்னு இங்கே தலையாட்டவும் செய்கிறாங்க. காவேரி இங்கே நலங்கு வைக்கிறதுக்கு இங்கே ஓகே சொன்னதுனால தாத்தா ரொம்ப சந்தோஷமாகவே போகிறாரு. இங்கே மண்டபத்திற்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் அவரே செய்கிறாரு. கர்ப்பமாக இருக்க பொண்ணுக்கு நலங்கு வச்சு மரியாதை கொடுக்கணும், அது நம்ம வழக்கம். அதுக்கப்புறமா நம்ம காவேரிக்கு வளகாப்பு செய்யணும். இதெல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லி வீட்டில் வந்து கல்யாணிகிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க. கல்யாணிக்கு வந்து இதில் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. நீ செஞ்ச தப்பால் தான் விஜய் இப்போ நம்மளை விட்டு போய் அங்கே காவேரி கூட இருக்கான், ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிட்டு போக இங்கே கல்யாணி வந்து தான் செஞ்ச தப்பை நினச்சி வருத்தப்பட்டு இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாமே தடப்படலாம் நடக்குது. எல்லாருமே ஊரெல்லாம் கூட்டி கூப்பிடவும் செய்கிறாங்க. காவேரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பும்போது ஏங்க்கா உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசையவே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவை வந்துட்டு கங்காட்ட போய் கேட்குறாங்க. இல்லடி, எனக்கு அதெல்லாம் எந்த ஆசையும் இல்லை. காவேரியை பார்த்தியா, அந்த குடும்பம் வேணாம் சொத்து வேணான்னு என்னதான் சொல்லிட்டு வந்தாலும் இப்போ தனக்கும் தான் குழந்தைக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா அந்த குடும்பத்தை எதிர்பார்த்து தானே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இங்கே யமுனாவை சொல்ல தேவையில்லாமல் பேசாதடி, எதுவும் காவேரியை பற்றி தப்பாக எதுவும் பேசாதன்னு சொல்ல நான் உண்மை தானக்கா சொல்கிறேன், தப்பாக என்னக்கா பேசிட்டேன், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏன் உனக்கும் சேர்த்து வைக்கலான்னு அவள் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ வாயை மூடிட்டானே இருந்தாவ, தனக்கு மட்டும் எது நடந்தாலும் போதும், தனக்கும் தன் புருஷனுக்கும் நல்லது நடந்தால் போதும், இந்த வீட்டில் உனக்கும் மாமாவுக்கும் தான் எந்த மரியாதையுமே கிடைக்க மாட்டுது, பேசாமல் நீங்கள் தனியாக போனதாக்கா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு யமுனா சொல்லிகிட்டே இருக்காங்க. காவேரி அக்கா சரியில்லை, நீ தான் காவேரி அக்காவை நம்பிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அங்கேட்டு போக ஏற்கனவே இங்கே விஜய்க்கான இந்த வீட்டில் மரியாதை அம்மா அதிகமாக கொடுக்குறதும் குமரனுக்கு மரியாதை அதிகமாக இங்கே கொடுக்காம போகிறதையும் பார்த்துட்டு தப்பாகவே நினச்சிட்டு கங்காவும் இருக்காங்க. அந்த கோவம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதுனால காவேரி மேலே ஒரு சின்ன வெறுப்பு கங்காவுக்கு வரதான் செய்தும் எல்லாமே மண்டபத்துக்கு போகிறாங்க. காவேரி அதுக்கப்புறமா அங்கே விஜய் ரெண்டு பேருமே அங்கே சேரில் உட்கார வைக்கும்போது என்னம்மா கங்கா, நீ என்ன தனியாக நின்றுட்டு இருக்க, வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட
என்ன தாத்தா அப்படின்னு இங்கே பார்க்குறாங்க. ஏம்மா நீயும் என் பேத்தி தாம்மா, குமரனே நான் என் பேரனாக தான் நினைக்கிறேன். உங்கள் 2 பேருக்குமே தான் நான் இந்த நலங்கு வைக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரியை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்காங்க குமரனும் கங்காவும். இந்த விஷயத்தை பற்றி என் அக்கா கிட்ட சொல்லவே இல்லை தாத்தா. அக்காவுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நானும் இவரும் குமரன் மாமா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் இதை சொல்லாமல் மறைச்சோன்னு சொல்ல குமரனும் கங்காவும் சந்தோஷத்தில் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்த காவேரி கிளம்பி வந்து இங்கே கங்காவை கூட்டிக்கிட்டு போய் அங்கே சேரில் உட்கார வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யமுனா அப்படியே செம்ம டென்ஷனோடு நின்றுட்டு இருக்காங்க. அங்கே போன கங்காவும் குமரனும் சேரில் உட்கார, பக்கத்தில் இவங்க 2 பேரும் உட்கார. 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் நல்லது பண்ணக்கூடாதுன்னு 1000 பேர் 1000 விஷயங்களை சொல்வாங்க. அதுக்காக நம்ம வீட்டு பசங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது. எனக்கு 2 பேரும் பேத்தி தான், 2 பேரும் பேரங்கள் தான். 2 பேருக்குமே நல்லபடியாக குழந்தை பிறக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். எனக்கு இதில் முழுக்க முழுக்க சம்மதத்தோடையும் சந்தோஷத்தோடையும் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு 2 பேருக்குமே நலங்கள்லாம் வைக்கணுன்றதுக்காக ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்கிறாங்க. தாத்தா அது மட்டும் செய்யலை, ஊரில் இருக்க குமரனுடைய அம்மாவையுமே வரவழைச்சிருக்காங்க. இதெல்லாம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. காவேரி மூலமாக நலங்கு முடிஞ்ச கையோட இங்கே கங்காவும் குமரனும் வந்துட்டு காவேரி கிட்டே விஜய்கிட்டையும் பேசுகிறதுக்காக வராங்க. ஓடி வந்து கங்கா இங்கே காவேரியை கட்டிப்பிடிக்க, என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீ எவ்வளோ ஆறுதல் கொடுத்துருக்க. அந்த வீட்டில் நிறைய கஷ்டங்கள் எனக்கு நிறைய வந்தப்போ ஒவ்வொரு நாளும் நீ தான் எனக்கு தைரியம் சொல்லுவேன். நான் கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்து நீ வருத்தப்படுவேன். அப்படி இருக்கப்போ நான் சந்தோஷப்படும் போதும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தனக்கா நான் நினைப்பேன்னு இங்கே காவேரி சொல்ல கங்கா முறைச்சிக்கிட்டு யமுனாவை பார்க்குறாங்க. யமுனா அப்படியே தலை கீழே போட்டுட்டு நிற்க, சரி கவா சாப்பிடலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு போ, நீ போடி காவேரி நான் வரேன்னு சொல்லிட்டு கங்கா நின்றுட்டே இருக்காங்க. யமுனா அங்கே நிற்க பக்கத்தில் போகிற எங்கள் கங்கா, நீ எங்கள் கூட தானடி பிறந்த, ஆனால் உன் மனசு மட்டும் ஏன்டி இப்படி போகுதுன்னு சொல்ல, ஏங்கா நான் சொல்லும் போதே நீ அந்த காவேரி மேலே கோவப்பட்டு தானக்கா அப்படின்னு யமுனா கேட்க, எனக்கு அவன் மேலே எந்த கோவமும் இல்லடி. என் புருஷனுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கல என்ற ஒரு வருத்தம் தான். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு வருத்தத்தையும் காவேரி எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கான். பாத்தியில என்றைக்குமே என் புருஷனுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னு அவள் ஆசைப்படுறான். அது போல தான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. இனிமேல் இன்னொரு தடவை என்கிட்ட வந்து அவளை பற்றி ஏதாவது தப்பாக பேசி என் மூலமாக கோவத்தை நீ ஏற்படுத்தி அதை சாதிச்சுக்கணும்னு நினச்சனா அதுதான் இது கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறமா என்கிட்ட காவேரியை பற்றியோ இல்லை விஜயை பற்றியோ தப்பாக பேசாத. உன் நினைப்பும் தப்பு, நீயும் தப்புடி. என்றைக்குமே உன் வாழ்க்கை சரியாகாது. ஏன்னா நீ மனசு வச்சா மட்டும்தானே உன் வாழ்க்கை சரியாகும். ஆனால் அதுக்கு தான் நீ இடம் கொடுக்க மாட்டியே. இங்கே நிவினை என்னென்ன பாடுபடுத்திட்டு இருக்கியோ இப்போவும் தெரியலை. அன்னைக்கு கூட நான் கூட தப்பாக நினச்சிட்டேன். நீ திருந்திட்ட, மனசு மாறிட்டேன்னு. ஆனால் இப்போ தானே தெரியுது உன் மனசில் இருக்க வஞ்சகம் எல்லாம். இதுக்கப்புறம் இந்த எண்ணத்தோட அந்த வீட்டுக்கு வராத. உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடிஞ்சா வாழு, இல்லைன்னா எக்கேடோ கெட்டுப்போ அப்படின்னு சொல்லி கங்காவும் திட்டிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க சாப்பிட்றதுக்கு. யமுனா அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்கேன். கங்கா பேசிட்டு போன அத்தனையும் கேட்டுட்டு நிவின் வந்துட்டு பக்கத்தில் வராங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது யமுனா. ஏன்னா உன் மனசு முழுக்க, உன் உடம்பு முழுக்க, உன் ரத்தம் முழுக்கவே இப்போ சந்தேகன்றது ஊறி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அது மாறப்போகிறது கிடையாது. மாற்றம் ஒன்று தானே மாறாது. ஆனால் அந்த மாற்றம் உங்ககிட்ட வரப்போகிறதில்லன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்ல, என்னன்னு சொல்லிட்டு யமுனா அதிர்ச்சியோட எங்கள் நிவினை பார்க்குறாங்க. என்றைக்குமே சந்தேகத்தோடய இருக்கிற உன் கூட என்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? கங்காவும் குமரன் அண்ணனும் இப்போ நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது. அதே போல தான் விஜய் காவேரிக்கு அடையாளமாக அவங்க வயதுலையும் இப்போ ஒரு குழந்தை வளருது. அவங்களும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் அப்படி இல்லை. 2 பேருமே விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை தான் பண்ணிக்கிட்டோம். நீ விருப்பப்பட்டு என்னை ஏற்றுக்கிட்டாலும் நான் விருப்பம் இல்லாமல் தானே உன் கூட இருக்கேன். நானும் உன் வாழ்க்கையிலேருந்து உன் வாழ்க்கையை அழிக்க விரும்பலை. நீ படித்து கலெக்டர் ஆகு, ஆனால் அதே நேரத்தில் நமக்கான டிவோர்ஸ்க்கான எல்லா ப்ராசஸும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட யமுனா அதிர்ந்து போய் நிற்க, நாளைக்கே டிவோர்ஸ் நோட்டீஸ் நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். இதனால் மற்றவங்க பாதிக்கப்படுற போகிறத நினச்சி நான் வருத்தப்பட போகிறதில்ல. மற்றவங்களுக்காக பார்த்துக்கிட்டு நான் என் வாழ்க்கையை அழிச்சிக்கவும் விரும்பலை அப்படின்ற ஒரு முடிவை வந்துட்டு நிவின் எடுத்துறாங்க. இனி நினைச்சது தப்பு, செஞ்சிட்டு இருக்கிறது தப்பு, பேசுறது தப்புன்னு என்னைக்குமே புரிஞ்சுக்க போறதில்லை. ஆனா விஜயும் காவேரியும் வாழ்க்கையில லைஃப் லாங் அவங்க சந்தோஷமா வாழ போறாங்க அவங்க குழந்தையோட. ஆனா உனக்கும் எனக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு லைஃபும் கிடைக்க போறதில்லை. இது என்னால கிடையாது ஒன்னால அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அந்த இடத்த விட்டு அழகி போக யமுனா அப்படியே டென்ஷனோட நின்றுட்டு இருக்காங்க. நிவின் சொன்னது போல எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவானா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தோட அங்க யமுனா நின்றுட்டு இருக்காங்க. யமுனாவுக்கு இந்த பதிலடி, இந்த செருப்படியும் தேவைதான். இதுக்கப்புறம் யமுனா விஜய் வாழ்க்கையிலையோ காவேரி வாழ்க்கையிலையோ குறுக்க வராமல் அமைதியாக இருந்தால் நல்லது. இதுக்கப்புறமும் ஏதாவது செஞ்சாங்கன்னா இந்த டிவோர்ஸை தாண்டின இன்னும் பல தண்டனைகள் அவங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க.